வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு செய்யக்கூடிய மாங்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு பக்குவமா நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும், எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்க்கறதுல சரியான அளவுகளோட நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே அளவுகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு கிடைக்கும். இந்த மாங்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இப்படி வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. இப்போ வாங்க இந்த மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயுமே நீங்கள் பார்த்து வாங்குறப்ப லைட்டாக இந்த முனையில் செவந்து இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முத்துன மாங்காயாகவும் இருக்கும். இது போல் பார்த்து வாங்கிக்கிங்க. ஊறுகாய்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுமாரி வாங்கினீங்க அப்படின்னா. இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம் எல்லா மாங்காயும். 2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நம்ம இதை சீவி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 1.5 கிலோ கிட்ட கிடைக்கும். 1.5லேருந்து ஒரு 1.25 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இப்போ எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். தோல் சீவி நம்ம காய்கறி துருவலில் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா மாங்காயும் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்குவோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இது போல் சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லை தூள் தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம ஊறுகாய் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக கடுகு பொரிஞ்சு வெந்தயமும் நல்லா செவந்து வரும், பெருங்காயம் நல்லா வறுபட்டு வரும். இப்போ எல்லாத்தையும் அடுப்பில் சிம்மில் வச்சு இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. இன்றைக்கி 2 கிலோ நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் தாளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 250 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்கிற அளவில் அப்படியே பாதி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கிலோவுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா அளவுமே. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 10 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2த்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சீவி வச்சுருக்க மாங்காயை இதில் சேர்த்துக்குவோம். நல்லா இது போல் துருவிட்டு சேர்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா சீக்கிரம் வெந்து வரும். தொக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. சரியான அளவாக இருக்கும் இந்த உப்போட அளவு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாங்காயை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் கூட சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மாங்காய் வதங்கி சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தய பொடியை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது கரெக்டான அளவு காரம் இருக்கும். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் கடைசியாக செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது சரியான அளவாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எனக்கு இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆணுச்சு. நீங்கள் எடுக்கிற அளவுகளை பொறுத்து டைம் ஆகும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நாளை சென்று அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா மாங்காயும் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பக்குவமாக எடுத்துக்கணும். அப்போ தான்
நல்லாயிருக்கும் ஊறுகாய். இப்போ கடைசியாக ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஊறுகாயில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்மளோட ஊறுகாய் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வரணும். மாங்காய் நல்லா வதங்கினா தான் எண்ணெயில் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்றத விட நல்லா ஒரு 2 நாள் கழித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஊறுகாயை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாட்டிலில் எடுத்து வைக்க போகிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஏர் டைட்டான பாட்டிலில், அப்படி இல்லைன்னா ஜாடியில் இதுலலாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஊறுகாய். ஆனால் சூடு இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. நல்லா ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதில் வேர்வை தண்ணிலாம் பற்றக்கூடாது. அந்த அளவுக்கு பதமாக பக்குவமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா 1 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் அப்படியே தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேணுன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் தொக்கை நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.